அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸுடைய மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வந்து பண்ணாக்கா அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிங்க. கிளாஸஸ் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ தான். யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலையும். ஸோ இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஃபார் வீக் அப்படின்னா 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். இதில் வந்து பண்ணாக்கா மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் கொஷினுடைய பிடிஎஃப் ஆன்சர் கீ இது எல்லாமே கவர் ஆகும் ஒரு வீக்குக்கு. சரிங்களா? இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி நம்ம 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் வீக்கோட இது வேணும்னா 150 ருபீஸ் பே பண்ணணும். செகண்ட் வீக்குனாலே 150 பே பண்ணணும். இப்போ தேர்ட் வீக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா செகண்ட் டேக்கான கிளாஸஸ். ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் தேர்ட் வீக் வேணுனாலே அதுக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் நான் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் 4500 பே பண்ணால் போதும். அந்த ஃபஸ்ட்டு 2 வீக்கான மெட்டீரியலும் வந்துடும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வரக்கூடிய அந்த எல்லா ஃபுல் போர்ஷன் சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். ஜிகேக்கு எல்லாமே சேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், வெறும் டெஸ்ட்டு கொஷின் மட்டும் போதும், எனக்கு மெட்டீரியல் வேணாம் அப்படின்னாக்கா ஃபார் வீக்குக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் 75 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இதை எந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதா இருந்தாலும் கீழே ஜிபே நம்பர் இருக்குது பாருங்கள், ஜிபே ஃபோன்பே நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வந்து பண்ணாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் இதோ தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், ஸோ ஃபஸ்ட் வீக் வேணுமா, செகண்ட் வீக் வேணுமா, தேர்ட் வீக் வேணுமா, இல்லை ஃபுல் கோர்ஸாக, இல்லை வேணும் டெஸ்ட்டாக, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய மேஜர் இதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா தேர்டு வீக்கோடைய கிளாஸ் 2. ஸோ கிளாஸ் 1 லிங்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா கிளாஸ் 2ல் நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா ஜான் டூவேவுடைய தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் வந்து பண்ணாக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஜான் டூவே கொடுத்தது வந்து பண்ணாக்கா தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பண்ணாக்கா மீனிங் ஆஃப் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவிசம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மீனிங் ஆஃப் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மீனிங் அப்படின்னா நாலேஜ் கன்ஸ்ட்ரக்டிவிசத்துடைய மீனிங் தான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இவர் வந்து பண்ணாக்கா நாலேஜ் அப்படின்னா எதை சொல்கிறாரு அப்படின்னா எ பர்சன் ஆன் கெட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்வாயர்மெண்ட் ப்ராசஸ் இட் இன் த லைட் ஆஃப் ஈஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ் ஆர் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். This gets continuously developed and modified based on one personal experience and makes sense out of it and finally register in it in the mind as subjective representation. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம், சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்வாமெண்ட்லேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாக்கா நமக்கு கிடைக்குது. சரியா? அந்த இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக லேர்னிங்காக சேராது, டைரெக்டாக லேர்னிங்காக வந்து பண்ணாக்கா ரெஜிஸ்டர் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம ஏதோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை என்வாமெண்ட்டில் பார்க்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய நாலேஜ், எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு போயிட்டு அது என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், ஃபைனலி ரெஜிஸ்டர் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் என்வாயர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது, அது டைரெக்டாக நம்முடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஆல்ரெடி நம்முடைய மைண்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜோடு அது போயிட்டு நல்லா தரவாக வந்து பண்ணாக்கா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணாக்கா அது என்ன ஆகும்னா நம்முடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எ பர்சன் ஆன் கெட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் from the environment process it in the light of his already existing knowledge or cognitive structure. This gets continuously developed and modified. இந்த காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம கிட்ட என்ன பண்ணோம், கண்டினியூஸாக டெவலப் ஆகும், மாடிஃபைட் ஆகும். எதை பேஸ் பண்ணி மாடிஃபை ஆகும், டெவலப் ஆகும்னா பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னெல்லாம் வந்து பண்ணாக்கா லைஃப்பில் எனக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அது எல்லாமே என்ன ஆகும், எனக்கு வந்து பண்ணாக்கா அந்த காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சராக என்னுடைய மைண்டில் டெவலப் ஆகும், மாடிஃபை ஆகும். காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் நாலேஜ் எல்லாமே அந்த நாலேஜோட அந்த நியூ இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணாக்கா
ஸோ ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணாக்கா ரெஜிஸ்டர் ஆகும். This process of assimilation and integration of new information with one's own already existing knowledge is called learning or knowledge construction. அப்போ வந்து பண்ணாக்கா assimilation and integration of new information with one's own already existing knowledge. சரிங்களா, புது இன்ஃபர்மேஷனோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜோட என்ன பண்ணுது, இன்டர்ஃபியர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது லேர்னிங்காக மாறுது, அப்படின்னா நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறுது. அடுத்து எக்ஸாம்பிள், லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னர் மேக்கிங் இந்த இன்ஃபர்மேஷன் he receives meaningful and register it in his memory. அப்போ லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னர். அப்போ லேர்னிங் அப்படின்றது லேர்னர், நான் தான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நான் தான் லேர்னர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் ரிசீவ் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன ஆகும்னா நம்முடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். எப்போ ரெஜிஸ்டர் ஆகும்னா ஆல்ரெடி நம்ம நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சரோடு அது என்ன பண்ணோம், போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது லேர்னிங்காக மெமரியாக வந்து பண்ணாக்கா ரெஜிஸ்டர் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ், லேர்னிங் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ். அப்போ லேர்னிங் அப்படின்றது நத்திங். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜை வந்து பண்ணாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. சரியா, கன்ஸ்ட்ரக்ட்னா வந்து பண்ணாக்கா கட்டுறது, நாலேஜை வந்து பண்ணாக்கா அகைன் அண்ட் அகைன் வந்து பண்ணாக்கா புதுசாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு தான் என்ன பேர்னா லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லேர்னிங் என்ன சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, that is, learning is not just copying information that are received from the outside world, either through seeing, hearing or reading and registering them in memory. அப்போ வந்து பண்ணாக்கா லேர்னிங் அப்படின்றது ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா அவுட் சைட் த வேர்ல்டு, நமக்கு வெளியிலிருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுனாலையோ இல்லை கேட்கறதுனாலையோ இல்லை படிக்கிறதுனாலையோ அது டைரெக்டாக போய் நம்மளுடைய மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படி ரெஜிஸ்டர் ஆனாலே அதுக்கு பேர் லேர்னிங் கிடையாது. இட் இஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ், அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட், making the information thus received as meaningful and assimilating them is constructing knowledge or learning. அப்போது நம்ம பெறக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், அது மீனிங்ஃபுல்லாக மாறணும். எப்போ அது மீனிங்ஃபுல்லாக மாறும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நாலேஜோடு அது எப்போ போய் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதோ அப்போ தான் அது என்னவாக மாறும், கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜாக மாறும், அப்படி இல்லைனா லேர்னிங்காக மாறும். அப்போ கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ்னாலே ஒன்று தான், லேர்னிங்னாலே ஒன்று தான். In this approach, learner examine the information received by them in the light of their experience, make them meaningful and register them in mind as subjective representation. In this approach, learner examine the information received by them in the light of their experience, make them meaningful and register them in mind as subjective representation. அப்போ லேர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெறக்கூடிய அந்த நியூ இன்ஃபர்மேஷனை எக்ஸாமைன் அனலைஸ் பண்ணி அதோட அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, மீனிங்ஃபுல்லாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பண்ணாக்கா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். In learner undertaking this kind of process, the teacher play a role in cognitive guide. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் டீச்சர் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளே ஏ ரோல் ஆன் காக்னேட்டிவ் கைடாக ஒரு டீச்சர் வந்து பண்ணாக்கா ப்ளே பண்ணால் அவங்க வந்து பண்ணால் எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ண முடியும், மைண்டில் வந்து பண்ணாக்கா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை ஏதோ ஒன்று தான் அவங்க மெமரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மெமரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா சீக்கிரமாக அது மறந்து போயிடும். ஆனால் நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே மறக்காது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து பண்ணாக்கா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருனாக்கா ஜான் டூவே, அதுதான். ஸோ அடுத்தது, டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு மீனிங்ஃபுல்லி இன்ட்ராக்ட் வித் வாட் தே லேர்ன், த டீச்சர் ப்ரொவைட் சூட்டபிள் எஜுகேஷனல் அண்ட் சோசியல் என்வாயர்மெண்ட். அப்போது டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு மீனிங்ஃபுல்லி இன்ட்ராக்ட் வித் வாட் தே லேர்ன். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸு என்ன லேர்ன் பண்ணுறாங்களோ அது எப்படி இருக்கணும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அது கூட வந்து பண்ணாக்கா இன்ட்ராக்ட் பண்ணணும். த டீச்சர் ப்ரொவைட் சூட்டபிள் எஜுகேஷ்னல் அண்டு சோசியல் என்வாயர்மெண்ட். அதுக்காக டீச்சர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சூட்டபிள் எஜுகேஷ்னல் என்வாயர்மெண்ட்டையும் இல்லை சோசியல் என்வாயர்மெண்ட்டையும் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் அவங்க படிக்கக்கூடிய அவங்க பெறக்கூடிய அந்த நாலேஜ் எப்படி இருக்குன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும்.
Teacher helps students in their learning activities such as understanding new information or experiences and selecting the most suitable one among them, organizing and integrating them with the knowledge they already have. Teacher helps students in their learning activity. அப்போ அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டியில் டீச்சர் ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா சச்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நியூ இன்ஃபர்மேஷன், அந்த நியூ இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் அப்படின்றவங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அண்ட் செலக்டிங் த மோஸ்ட் சூட்டபிள் ஒன் அமாங் தெம். ஸோ அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா அதிலிருந்து எப்படி எது வந்து பண்ணாக்கா மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கோ அதை அவங்க செலக்ட் பண்ணணும். ஆர்கனைசிங் அண்ட் இன்டகிரேட்டிங் தெம் வித் நாலேஜ் தே ஆல்ரெடி ஹேவ். ஆல்ரெடி அவங்ககிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அதோடு அவங்க என்ன பண்ணணும்னா அதை இன்டகிரேட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, ஆர்கனைஸ் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த டீச்சிங் அப்படின்றது. அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், லேர்னிங் நடக்கும் அப்படின்றார். The classroom environment most conducive for knowledge construction facilitates students to question, challenge and formulate their own ideas, opinion and conclusion. Classroom environment most conducive for knowledge construction. அப்போ நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். அப்போது நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும் அப்படின்னா லேர்னிங் நடக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போனாக்கா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் டு கொஷின் கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சேலஞ்ச் பண்ணணும், ஃபார்முலேட் தேர் ஓன் ஐடியாஸ், அவங்களுடைய ஓன் ஐடியாஸ் அவங்க என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஒப்பீனியன்ஸ், கன்க்ளூஷன்ஸ் இது எல்லாமே அவங்களா ஓனாக பண்ணணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும், நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், அப்படின்னா லேர்னிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு learning activities in constructivist setting are characterized by active engagement, inquiry, problem solving and collaboration with others. அப்போ லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், அவங்க வந்து பண்ணாக்கா லேர்னிங்கில் எப்படி இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அடுத்தது வந்து பண்ணாக்கா ப்ராப்ளம் சால்விங்கில் அவங்க இன்வால்வ் ஆகணும். கொலாபரேஷன் வித் அதர்ஸ், மற்றவங்களோட வந்து பண்ணாக்கா அதில் டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆகிட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சரை எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இன் கன்ஸ்ட்ரக்டிவிசத்தில் இன்வால்வ் ஆகும். The teacher will not be a dispenser of knowledge but will act as a guide, facilitator and co-explorer. அப்போ வந்து பண்ணாக்கா டீச்சர் வந்து பண்ணாக்கா வெறும் டிஸ்பென்சர் ஆஃப் நாலேஜை கொடுக்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. வில் ஆக்ட் ஆஸ் அ கைடு, அவங்க வந்து பண்ணாக்கா ஒரு கைடாக இருக்கணும், ஃபேசிலிட்டேட்டராக இருக்கணும், எக்ஸ்ப்ளோரராக இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க நாலேஜை வந்து பண்ணாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். The correct answer and single interpretation are de-emphasized. ஸோ ஒன் வேவாக நம்ம டைரெக்டாக வந்து பண்ணாக்கா ஒரு கொஷின் சொல்கிறோம், அந்த கொஷனுக்கான ஆன்சர் சொல்லிவிட்டு இது மெமரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து பண்ணாக்கா அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங். ஸோ அக்கார்டிங் டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஷார்ட் டேர்ம் மெமரி. சரிங்களா, அக்கார்டிங் டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஷார்ட் டேர்ம் மெமரி. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஷார்ட் டேர்ம் மெமரியாக மட்டும்தான் இருக்கும். எப்போ அப்படின்னா அக்கார்டிங் டு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லும்போது நாலேஜ் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரியாக மட்டும் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ நவுன் as ஒர்க்கிங் மெமரி ஆஃப் த லேர்னர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு ஒர்க்கிங் மெமரி ஆஃப் த லேர்னர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. So in this process, the learner uses the new information obtained from his environment and the knowledge already stored in his long-term memory. In this process, learner uses the new information obtained from his environment and the knowledge already stored in his long term memory. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுவோம், ஷார்ட் டேர்ம் மெமரியாக தான் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்வாமெண்ட்டோட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜோடு சேர்ந்து அது என்ன பண்ணுது, லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ
ஸோ இங்கே in this process the learner uses the new information obtained from his environment and the knowledge already stored in his long term memory. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே ஷார்ட் டேர்ம் மெமரியாக தான் ஸ்டோர் ஆகுது. அது அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெமரியோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜோடு அது வந்து பண்ணாக்கா மீனிங்ஃபுல்லாக என்ன ஆகுதுனாக்கா ப்ராசஸ் பண்ணி அது லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு meaningfully interpret the new information received. He select the appropriate ones from the knowledge in store of his memory and compare with them. அப்போ வந்து பண்ணாக்கா அது மீனிங்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா அந்த நியூ இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நாலேஜில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய நாலேஜோடு அது என்ன பண்ணுது மீனிங்ஃபுல்லாக வந்து பண்ணாக்கா இன்டர்பிரட்னா அதோட வந்து பண்ணாக்கா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணாக்கா அது லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் ஆகும். Then he organize the new information and integrate them with his knowledge pool. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க நியூ இன்ஃபர்மேஷனோட ஆல்ரெடி இருக்கு இல்லையா அதோட வந்து பண்ணாக்கா இன்டகிரேட் பண்ணி அது மொத்தமாக நாலேஜாக போயிட்டு ஸ்டோர் ஆகும். There are 3 important activities in the process of learning. லேர்னிங்கில் வந்து பண்ணாக்கா 3 important process இருக்குது, 3 important activities இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு selecting the most appropriate from among the information received. Selecting appropriate information from the prior knowledge stored in the memory in the form of audio and video images. அப்போது நம்ம எத்தனை இமேஜஸை ரிசீவ் பண்ணாலையும் எத்தனை இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணாலையும் அத்தனை இமேஜஸ்லேயும் எது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குது, எது வந்து பண்ணாக்கா எதுக்கு வந்து பண்ணாக்கா ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுதான் நம்முடைய மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். செலக்டிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரம் அமாங் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ். நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணாலையும் நமக்கு எது தேவையோ அதுதான் போய் ஸ்டோர் ஆகும். செலக்டிங் த அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ப்ரியர் நாலேஜ் ஸ்டோர்டு இன் த மெமரி. அப்போது நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணாலையும் ஆல்ரெடி நம்முடைய மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா அதோடு போயிட்டு அதுதான் என்ன பண்ணோம் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குமோ அது கொடுக்கும். அதுதான் வந்து பண்ணாக்கா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். அது ஆடியோவாக இருக்கலாம் இல்லை வீடியோவாக இருக்கலாம் இல்லை இமேஜஸாக இருக்கலாம். Then comparing the new information, selecting from the among the incoming ones with those drawn from the prior knowledge and interpreting. In this step, two acts selecting and meaningfully interpreting takes place. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணாலையும் அதில் நம்ம மைண்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜோடு அது என்ன பண்ணுது போய் இன்டர்பிரேட் ஆகிட்டு அதில் எதுக்கு வந்து பண்ணாக்கா பீரியாரிட்டி கொடுக்குதோ அதுதான் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பண்ணாக்கா செலக்டிங், இன்னொன்று வந்து பண்ணாக்கா மீனிங்ஃபுல்லி இன்டர்பிரேட்டிங். இது 2 ஸ்டெப் இருக்குது இதில் இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் லேர்னிங் ஆக்டிவிட்டியில். அடுத்து செகண்டு classifying and organizing the new information. Classifying and organizing the new information coded in the form of audio and video images. Coded in the form of audio and video images. அப்போ வந்து பண்ணாக்கா classify and organizing the new information. அந்த நியூ இன்ஃபர்மேஷனாக பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க இல்லை ஆர்கனைஸ் ஒருங்கிணைக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணினா அது ஆடியோவா வீடியோ இமேஜஸா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அது எந்த ஸ்டெப்பில் நடக்குதுன்னா இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நடக்குது. இன்டகிரேட்டிங் த நியூ இன்ஃபர்மேஷன் விச் ஹாஸ் பீன் வெல் ஆர்கனைஸ்ட். அப்போ இன்டகிரேட்டிங் த நியூ இன்ஃபர்மேஷன், அந்த நியூ இன்ஃபர்மேஷனை இன்டகிரேட் ஒருங்கிணைக்கிறதும் இதில் வெல் ஆர்கனைஸ்டாக நடக்கும். வித் ஆல்ரெடி ஸ்டோர் நாலேஜ் இன் த மெமரி அண்ட் மாடிஃபைங் த காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் ஸ்டெப். அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க எத்தனை இன்ஃபர்மேஷன் வாங்கினாலையும் அவங்களுடைய நாலேஜில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா ஆல்ரெடி அவங்களுடைய மைண்டில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த நாலேஜோடு அது என்ன பண்ணுது போயிட்டு வந்து பண்ணாக்கா மாடிஃபை பண்ணுது, மெமரியில் ஸ்டோரும் ஆகுது, மைண்டில் ஸ்டோரும் ஆகுது, மெமரியும் ஆகுது. அது எந்த ஸ்டெப்பில் நடக்குதுன்னா இந்த ஸ்டெப்பில் தான் நடக்குது. Taking into account the above 3 steps, this theory is called as SOI, selecting, organizing, integrating அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த அபோவ் 3 ஸ்டெப்ஸ், இந்த 3 ஸ்டெப்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால இந்த தியரிக்கு இது ஜான் டியூவோடைய நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்டிவிசமாக இருக்கட்டும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது SOI. அப்படின்னா என்னென்னா செலக்டிங், ஆர்கனைசிங், இன்டகிரேட்டிங் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது சரிங்களா. இதுவும் நமக்கு கொஷினாக கேட்கலாம். அடுத்தது
ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர் இன் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு கிளாஸ் ரூமில் லேர்னிங் நடக்கணும், நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும், இல்லை வந்து பண்ணாக்கா கன்ஸ்ட்ரக்டிவிசம் நடக்கணும் அப்படின்னா டீச்சருடைய ரோல் என்ன, டீச்சருடைய ஃபங்க்ஷன் என்ன, அதுதான் அங்கே பார்க்குறோம். இன் எ கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் வேர் த டீச்சர் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் கிவ் ஃப்ரீடம் ஃபார் இன்கொயரி இஸ் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி ஃபாலோ. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், டீச்சர் வந்து பண்ணாக்கா ஃப்ரீயாக விட்டுணும்னா அவங்களா வந்து பண்ணாக்கா எல்லாத்தையுமே தேடி தேடி லேர்ன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். Teacher frequently asks open-ended question in the classroom and patiently wait for the students to answer. அப்போ டீச்சர் என்ன பண்ணணும், ஓப்பன்-எண்டட் கொஷின். ஸோ ஓப்பனாக கொஷின் கேட்கணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா ஆன்சர் சொல்கிற வரைக்கும் டீச்சர் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அங்கே கன்ஸ்ட்ரக்டிவிசம் நடக்கும். நெக்ஸ்ட்டு, டீச்சர்ஸ் கிவ்ஸ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் அண்டு லாஜிக்கல் ரீசனிங். டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கும் லாஜிக்கல் ரீசனிங்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ரொவைட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்ட்ராக்ட் அமாங் தெம்செல்ஸ் அண்ட் ஆல்சோ வித் இம். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், இன்ட்ராக்ட் அமாங் தெம்செல்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே அவங்க இது பண்ண முடியும். அது இல்லாமல் டீச்சர் கூடவும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இ என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் அமாங் தெம்செல்ஸ். அப்போ டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் டு ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அமாங் தெம்செல்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளவே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். எம்பசைஸ் இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங். ஸோ வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா அதிகமாக தேடி வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பண்ணாக்கா அதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும். He gives more importance to problem solving approach in learning. ஸோ அப்போ டீச்சர் என்ன பண்ணணுன்னாக்கா ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சுக்கு வந்து பண்ணாக்கா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். He more often makes use of teaching techniques like group interacting session, cooperative learning, collaborative learning, group project work, solving jigsaw puzzles, etc. in the classroom teaching. அப்போ வந்து பிறகு இந்த நாலேஜ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் நடக்கணும், நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டீச்சர் வந்து பிறகு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் குரூப் இன்ட்ராக்டிங் செஷன் அதிகமாக கொடுக்கணும், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, சால்விங் ஜிக்ஸாக்ஸ் பசில்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது மூலிமா அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் நடக்கும், நாலேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கும், லேர்னிங் நடக்கும். The following are the 4 phases in the teacher planning and implementing cooperative learning by students in the classroom. அப்போ வந்து எனக்கு 4 phases இருக்குது. இந்த டீச்சர் பிளானிங் அண்டு இம்ப்ளிமெண்டிங் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு டீச்சர் பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா 4 phases இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன், மேக்கிங் டிசிஷன் பிஃபோர் த லெசன் பிகின். ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசிஷனை வந்து பண்ணாக்கா மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்டிமுலேட் பண்ணணும். செட்டிங் த லேர்னிங் டாஸ்க் ஃபார் த லெசன். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், செட்டிங் த லேர்னிங் டாஸ்க், அந்த லேர்னிங் டாஸ்க்கை வந்து பண்ணாக்கா செட் பண்ணணும். மானிட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வைல் தே ஒர்க் இன் குரூப். அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க குரூப்பாக வந்து பண்ணாக்கா குரூப் டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆகும்போது, ஸோ மானிட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வைல் தே ஆர் ஒர்க் இன் குரூப். அவங்க குரூப் டிஸ்கஷனில் இன்வால்வ் ஆகும்போதோ இல்லை குரூப்பாக வந்து பண்ணாக்கா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பண்ணாக்கா மானிட்டர் பண்ணணும். எவால்வேட்டிங் த ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப் ஒர்க். அப்போ குரூப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை எவால்வேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் எவால்வேட்டிங் த ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப் ஒர்க். அந்த குரூப் ஒர்க் மூலிமா வரக்கூடிய அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அதை எவால்வேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த ரோல் ஆஃப் த டீச்சர் இன் தீஸ் 4 phases இஸ் ஹைலைட்டட் அஸ் ஃபாலோஸ். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த டீச்சருடைய ரோல் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து பண்ணாக்கா இங்கே வந்து பண்ணாக்கா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மேக்கிங் டிசிஷன் பிஃபோர் த லெசன் பிகின். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த 4 phases, அதை தான் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ மேக்கிங் டிசிஷன் பிஃபோர் த லெசன் பிகின்
லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க மேக்கிங் டிசிஷன் எடுக்கணும். டீச்சர்ஸ் ஷுட் டிசைட் அப்பான் த அகாடமிக் அண்ட் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் டு த ரியலைஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் as a result of learning before they start cooperative learning of a particular lesson. அப்போ ஒரு பர்டிகுலர் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எதை ரியலைஸ் பண்ணணும், இதனால் வந்து பண்ணாக்கா அகாடமிக்கலாகவும் ப்ளஸ் சோசியலாகவும் அவங்களுக்கு என்ன யூஸு, அதுக்கான டிசிஷனுக்கு அவங்க வரணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அது ஸ்டிமுலேட் பண்ணணும். அகாடமிக் அப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு த கண்டென்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு பி acquired with the respect to the lesson. So academic objectives refers to the content knowledge skill. அப்போ அந்த பர்டிகுலர் லெசனில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜாக இருக்கட்டும், கண்டென்ட் நாலேஜாக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், அது அவங்க வந்து பண்ணாக்கா நாலேஜை கெயின் பண்ணணும். அதுக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு சோசியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில் டு த அக்யூர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது சோசியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில். ஸோ அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் நான் மற்றவங்களோட அவங்க வந்து பண்ண எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து பண்ணாக்க கொலாபரேட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறது அந்த சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஸ்கில். செட்டிங் த லேர்னிங் டாஸ்க் ஃபார் த லெசன். ஸோ லெசனுக்கான லேர்னிங் டாஸ்க்கை செட் பண்ணணும். த டீச்சர் ஷுட் எக்ஸ்பிளைன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் அபவுட் த லேர்னிங் டாஸ்க் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த லெசனை முடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன டாஸ்க்கெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணுன்றதை முன்னாடியே நம்ம சொல்லணும். டீச்சர் ஷுட் மேக் ஷூர் வெதர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் ஈ எக்ஸ்பிளைன். அப்போ வந்து பண்ணாக்கா டீச்சர் வந்து பண்ணாக்கா ஷுட் மேக் ஷூர், அதை வந்து பண்ணாக்கா கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அது அந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சிட்டு இருக்காங்களா இல்லையான்றது கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா இல்லையான்றது அதை கன்ஃபார்ம் பண்ணணும். டீச்சர் ஷுட் எம்பசைஸ் தட் அபார்ட் ஃப்ரம் அச்சீவிங் அகாடமிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டெவலப் சோசியல் ஸ்கில் டூ. அப்போ அந்த அகாடமிக் அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் அகாடமிக் நாலேஜை மட்டும் டெவலப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதோடு வந்து பண்ணாக்கா சோசியல் ஸ்கில்லும் வந்து பண்ணாக்கா டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய மெயின். Next, monitoring and intervening during the group work. When the students are involved in learning activities in group, teachers should go around the class, visit all groups and assess their learning ப்ராக்ரஸ். அப்போ வந்து பண்ணாக்கா குரூப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை குரூப் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை குரூப் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போது டீச்சர் என்ன பண்ணணும், அப்படியே அந்த கிளாஸ் ரூம் எல்லா குரூப்பையும் வந்து பண்ணாக்கா விசிட் பண்ணி அந்த லேர்னிங் ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு அவங்க மானிட்டர் பண்ணணும். It necessary the teacher may give suggestions assistance to those groups which are found to be lagging behind in the learning process and stimulate them to accomplish the assigning task. சப்போஸ் ஏதோ ஒரு குரூப் வந்து பண்ணாக்கா ரொம்ப லேக் ஆகுறாங்க அவங்களுடைய ஒர்க்கில் அப்படின்னா அவங்களுக்கு டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சஜெக்ஷனையோ இல்லை அசிஸ்டண்ட்டையோ கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து பண்ணாக்கா அக்கம்ப்ளீஷ் பண்ணுறதுக்காக. ஹெல்ப் பண்ணக்கூடியது சஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும். எவால்வேட்டிங் த ப்ராடக்ட் அண்டு ப்ராசஸ் ஆஃப் குரூப் ஒர்க். அப்போ இந்த குரூப் ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, குரூப் ஒர்க்கோ இல்லை குரூப் ப்ராஜெக்டோ பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த ப்ராசஸில் இருக்கிறத நம்ம எவால்வேட் பண்ணணும். டீச்சர் ஷுட் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எவ்ரி குரூப் டு அசஸ் த அகாடமிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் குரூப் மெம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தட் ஆஃப் த அதர் குரூப்ஸ். அப்போது அவங்க அந்த குரூப் ஒர்க் மூலிமா என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பண்ணாக்கா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற குரூப்போடையும் அவங்க வந்து பண்ணாக்கா இன்ட்ராக்டும் பண்ணணும். While evaluating the accomplishment of students, it should be kept in the mind that accomplishment includes achievement of the objectives of the lesson in full and development of social work. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க அகாடமிக் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்காம சோசியல் ஒர்க்கும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அதையும் பார்க்கணும். டெவலப் ஆகிருக்கா இல்லைன்னு அதையும் செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இன்றைக்கான கிளாஸ். நம்ம பார்த்த கிளாஸ் வந்து பண்ணாக்கா ஜான் டூவேவுடையது. ஜான் டூவேவுடைய தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால்